அதே போல் இந்த ஆவராம்பூ டீயாகவும் பயன்படுத்திக்கலாம், பொடியாகவும் பயன்படுத்தி நீங்கள் தேன் கலந்து ஒரு மெடிசின்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் ஆனால் கம்பல்சரி சாப்பிட்டீங்கன்னா சுகர் குணமாயிரும். இதேமாரி இதோட துவர்ப்பு தன்மை தான் நம்ம தோலுக்கு சப்போர்ட் தரும். கசப்பு துவர்ப்பு என்றைக்குமே தோலுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பெரும்பங்கும் நீங்கள் வாயில் போட்டு மெல்லும் போது அதிகப்படியான உமிழ்நீரை சுரக்கக்கூடிய தன்மை இந்த ஆவராம்பூவுடைய துவர்ப்பு தன்மைக்கு உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதேமாதிரி ஆவராம்பூ ஃபேஸ் க்ரீமாக கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பேர். இதுமாதிரி இயற்கை சார்ந்த குளியல் பொடிக்கெலாம் இதை பயன்படுத்துவாங்க. அதனால் மறக்காமல் சின்ன சின்ன தகவலாக இருந்தாலும் பின்பற்றுங்க. ஆவாராம்பூ நாட்டு மருந்து கடைகளில் ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு தெரிந்த கடையில் அதுவும் புதிதாக ஆவாராம்பூ விற்பனை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அரைச்சி பாக்கெட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆவாராம்பூ வாங்கி பயன்படுத்துறதுல ஒரு விட்டமின்ஸும் இருக்காது. ஏன்னா அதோடைய சத்துக்கள் எல்லாமே போயிருக்கும். ஓகேங்களா? அதன் பிறகு எடுக்கிறது வெறும் சக்கை தான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிராமத்தில் இலவசமாக இயற்கையான முறையில் வளர்ந்துருக்கக்கூடிய ஆவாரம்பூவை பறித்து அதை மஞ்சள் போட்டு நல்லா நீரில் சுத்தம் செஞ்சு நெவலில் உலர்த்தி அரைக்காமல் அப்படியே இதழாகவே நம்ம அனுப்புகிறோங்க. இதன் மூலியமாக விட்டமின்ஸ் பெரிய அளவுக்கு லாஸ் ஆகாது. அதை நீங்கள் டீ போல் வச்சு குடிச்சிட்டு வரலாம். ஆவாரம்பூ டீ. அதேமாரி ஆவாரம்பூ நீங்கள் செடிகளாக வச்சு வளர்த்த விருப்பப்பட்டால் அதோடைய விதைகளை இலவசமாக நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.